விஜயகாந்தின் நேரடி பார்வையில்தான் தேமுதிக செயல்படுவதாக கட்சியின் பொருளாளர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தேமுதிகவினுடைய மாநில பொருளாளர் இளங்கோ நம்மோடு இருக்கார். அவரிடம் சில முக்கியமான கேள்வி வைக்கலாம். தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட அதிருப்தி எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்கள் கட்சியிலிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, கட்சிக்குள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். உங்களுக்கு பதில் என்ன? அவர் சொல்கிற குற்றச்சாட்டு முதல்ல தவறான குற்றச்சாட்டு. கட்சி கேப்டனுடைய அவருடைய தலைமையிலே அவருடைய நேரடி பார்வையிலே கட்சி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. சந்திரகுமார் இந்த 10 வருட காலமாக எந்த நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் தான் கட்சி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. புதியதாக ஒன்றும் இங்கே கட்சியில் ஒரு புதிய மாற்றம் ஒன்றும் ஏற்படலை. சொல்லுங்கள். கூட்டணி முடிவெடுக்கிறதுல தொண்டர்களுடைய கருத்தை கேட்கல, நிர்வாகிகள் பலமுறை சொல்லியும் கேட்கல, விருப்ப மனு கொடுத்துட்டு நேர்காணலுக்கு வந்தவங்க திமுகவுக்கு போகணும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் மக்கள் நல கூட்டணிக்கு முடிவு எடுத்துட்டாங்க யார்கிட்ட கேட்காம, அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது காஞ்சிபுரம் நடந்த அந்த மாநாட்டில் கேப்டன் கேட்டாங்க, கிங்காக இருக்கணுமா கிங் மேக்கராக இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அனைவரும் கிங்காக தான் இருக்கணும்னு தொண்டர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் டிவியிலே காமிச்சிருப்பீங்க. பொதுக்குழு செயற்குழுவிலே பேசும் பொழுது அத்தனை நிர்வாகிட்டும் பேசும் பொழுது தலைவர் கிங்காக இருக்கணுமா கிங் மேக்கராக இருக்கணுமான்னு கேட்டோம். அப்போ எல்லாருமே கிங்காக இருக்கணும்னு தான் குரல் கொடுத்தாங்க. 2 அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் அவங்க சொல்லுவது அவர்கள் ஏதோ கைக்கூலியாக சென்று விட்ட காரணத்தால் திமுகவுடைய தூண்டுதல் என்று நினைக்கின்றோம். உண்மை அதுதான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி நிர்வாகிகள் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேர் 4 பேர்த்துக்கெல்லாம் ஒரு இயக்கம் கட்டுப்படாது. பல லட்சம் தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களுடைய இயக்கத்துக்கு தான் தலைவர் பண்ணுவார். நிர்வாகிகள் இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிக்காக கேப்டன் முடிவை மாற்றிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. கேப்டனுடைய தொண்டர்கள் கடகோடி தொண்டன் என்ன நினைக்கிறார்களோ அந்த கடகோடி தொண்டனுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதுதான் ஒரு இயக்கத்தினுடைய கடமை. கேப்டன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம். கேப்டன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி இணைந்து இந்த தேர்தலில் கேப்டன் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக கேப்டன் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம். கேப்டன் முதலமைச்சராக வருவார்.